எல்லாத்துக்கும் எஸ்பிபிடியின் வணக்கங்கள். நம்ம எஸ்பிபிடி நிறுவனத்துல என்ன பண்றோம், என்ன பிரச்சனையை நாங்க பிரச்சனைக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா பாத்தீங்கன்னா குழந்தைங்க நியூட்ரிஷனலா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சத்து குறைபாடுகள் நிறைய குழந்தைங்க இருக்கும். முக்கியமா யாரோட குழந்தைங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு விதவைகள் இருக்காங்க, ஊனமுற்றோர்கள் இருப்பாங்க, அதே மாதிரி ஹெச்ஐவினால இன்ஃபெக்ஷன் ஆயிருப்பாங்க, கேன்சர்னால பிரச்சனை இருக்கும், வீட்டுக்காரர் விட்டு போயிட்டாரு, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு தான் நிறைய சத்து குறைபாடு இருக்கும். ஏன்னா அவங்களால எல்லாமே வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னா, நல்ல பருப்பு, அவங்களுக்கு தேவையான சுண்டல், கடலை, கேழ்வரகு மாவு, சத்து மாவு, பாசி பருப்பு, இதெல்லாம் அவங்கள்ட்ட மாசம் மாசம் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அருமையா ஸ்கூல்ல எல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, அருமையா அதெல்லாம் பண்றாங்க, அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா இவங்களுக்கு தேவையான அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்ப வீட்டுல 2-3 குழந்தைங்க இருக்கும், அவங்களால தொடர்ந்து பண்ண முடியுமானா அவங்களுக்கு கிடைக்காது. அந்த ப்ராப்ளத்துல இருக்க பெற்றோர்களுக்கு நாங்க உதவி பண்ணிட்டு இருக்கோம், எஸ்பிபிடி உதவி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு சூழல்ல பாதிக்கப்பட்டவங்க தான் இங்க எல்லாமே உட்கார்ந்துருக்கவங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யதார்த்தமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்க வெவ்வேறு கிராமங்கள்ல இருந்து வர்றாங்க. இவங்களுக்கு எல்லாமே நாங்க ரெஜிஸ்டர் பண்ணி தான் கொடுக்குறோம். ரெஜிஸ்டர்னா அவங்களுக்கு ஒரு அட்டை போட்டு அவங்களுக்கு எழுதி அவங்க என்ன பிரச்சனை எழுதி அதை தான் நாங்க பண்றோம். என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யதார்த்தமா இவங்களுக்கு இவங்க வெவ்வேறு கிராமங்கள்ல இருந்து வர பெண்கள், அதே மாதிரி அவங்க குழந்தைங்களை கூட்டு வந்திருக்காங்க. இப்ப வாங்குறவங்க பாத்தீங்கன்னா இந்த ஏரியா எந்த ஏரியால நடந்துட்டு இருக்குன்னா, இது பாத்தீங்கன்னா முசிறியில நடந்துட்டு இருக்கு, திருச்சி மாவட்டம் முசிறி. நாங்க ஒரு 1500 குழந்தைங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு குழந்தைங்கன்னா ஒரு 1500 குழந்தைங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சியில பண்றோம், திருச்சி கார்பரேஷன்ல பண்ணிட்டு இருக்கோம். திருச்சி சுமை தூக்கும் தொழிலாளர்கள் நிறைய இருப்பாங்க, நிறைய பேர் அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நாங்க உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி புதுக்கோட்டை ஏரியால நாங்க உதவி பண்ணிட்டு இருக்கோம். இந்த குழந்தைங்களுக்கான சப்போர்ட் கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கவங்க ஃபர்ஸ்ட் டைமா வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. இங்க வந்திருக்கவங்க அவங்க இதை பத்தி என்ன, அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பையன் இருக்காப்ல பாத்தீங்களா, அவர் மாதிரி அந்த மாதிரி குழந்தைங்க உங்களுக்கு. இப்ப அம்மா உட்காந்துருக்கு, அம்மாட்ட கேட்கலாம் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு. எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க, எதுக்காக வந்துருக்கீங்கன்னு சொல்லுங்க, பிடிச்சுக்கோங்க. எதுக்காக வந்திருக்கீங்க சொல்லுங்க. என் பிள்ளைங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க ஆயா. பிள்ள உதவி என்னால முடியாதுங்க, வேலைக்கெல்லாம் போக முடியாதுங்க, எதுவும் 100 நாள் நடக்க முடியாது. வீட்டு வாசலுக்கு தான் நாங்கள் நடந்து இங்க வச்சுக்கோங்க, சவுண்டா பேசுங்க. சரிங்க, இப்படிதாங்க நாங்கள் அதனால இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம், செய்வாங்க அப்படின்னு ஒரு உதவி வாங்கறதுக்கு வந்துருக்கோம். ஆயா பள்ளி அப்பா ஆயா தாத்தா தான் நாங்கள் வளர்க்குறோம். அவங்களால 10 வருஷம் அவங்க வீட்டில தான் இருக்கிறாங்க. அவங்களால 100 நாள் வேலைக்கு போனாதான் என்னால முடியும். அதனால எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க பிள்ளைங்களுக்கு அப்படின்னு உதவி தான். மறைஞ்சதுக்கு 8 வருஷம் ஆயிடும். 8 வருஷமா என் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறேன். ஒரு நல்ல கட்டத்துக்கு என் பிள்ளைங்க ஏமாந்து போயிட்டு ஒருத்தர் திங்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு என் பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்படிதாங்க நாங்க ஆயிரப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரி தான், இல்லாத பிள்ளைங்களுக்கு கஷ்டம் தாங்க. அதுங்க ரொம்ப கஷ்டம். ஒரு ஏமாந்து, நல்லதுக்கு ஏமாந்து, கெட்டதுக்கு ஏமாந்து, ஒரு சோத்துக்கு ஏமாந்து, ஒரு பாவாரத்துக்கு ஒரு மிச்சரை கூட என் பிள்ளைங்க ஏமாந்து கிடக்குது. அதனால கஷ்டம் தான் சாமி, ஏதோ எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க. அதான் சாமி என்னால முடியல, உங்களால முடியுது, என்னால முடியறது இல்லை. நீங்க கொடுக்கறது என் பிள்ளைங்களுக்கு நாய்க்கு தான் போட முடியும். என் பிள்ளைங்களுக்கு ஒரு மிச்சருக்கு வழி இல்லை. ஒரு நல்ல சோத்துக்கு, ஒரு நல்ல குழம்பு, ஒருத்தர் திங்கிறவங்களை பார்த்துக்கிட்டு என் பிள்ளைங்க இருக்கிறாங்க. இதை என் மூச்சு இருக்கிற மட்டும் தான் நான் பண்ண முடியும். என் பிள்ளைங்க நான் போயிட்டேன்னா இந்த பிள்ளைங்க யார் சார் எங்களை பார்ப்பாங்க? பார்க்கறது கஷ்டம். ஒரு துணிமணி கூட எங்களுக்கு கஷ்டம் தான் பிள்ளைங்களுக்கு.
ஏதோ 150 கொடுத்தா கூட நான் வாங்குவேன். செலவு போன கஷ்டம் தான். இன்னைக்கு என்கிட்ட கையில காசு இல்லை. ஒருத்தர்கிட்ட 20 ரூபா வாங்கிட்டு தான் நான் வீட்டுக்கு கொள்ளுவேன். ஏதோ ஒரு எங்க பிள்ளைங்க ஒரு கஷ்டம்தான். யதார்த்தமா ஒரு அம்மா இப்ப பேசுனாங்க பாத்தீங்களா, அவங்க இங்க வர்றது கூட 20 ரூபா வந்து யார்ட்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இங்க அந்த மாதிரி இருக்கிற சூழல்ல இருக்கவங்களுக்கு தான் நம்ம உதவி பண்ணிட்டு இருக்கோம். அவங்க சொன்னது, ஏன்னா அந்த பையனுக்கு வந்து அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது. அவங்க சொல்றாங்க மிச்சர் வாங்கி கொடுக்க கூட என்னால முடியல, பக்கத்து வீட்டுல மிச்சர் கூட வாங்கி கொடுக்குறாங்க, அந்த கூட மற்ற பிள்ளைங்க சாப்பிடும்போது இந்த அம்மாவால தன்னோட பேர குழந்தைக்கு வந்து சாப்பாடு கொடுக்க முடியல அப்படிங்கறதுல அவங்க வந்து ரொம்ப கவலையா இருக்காங்க. அந்த குழந்தைய வந்து இதுக்கப்புறம் யார் பாப்பா அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுக்கு ஒரு உள்ள ஃபீலிங். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் நாங்க உதவி பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உதவி பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா கீழே வந்து SBPD நிறுவனத்துக்கு நீங்க டொனேட் பண்ணலாம். அந்த டொனேஷன் அந்த குழந்தைங்களுக்கு போய் சேரும். 100% சார். நீங்க இந்த இவங்களெல்லாம் பார்க்கணும்னா கூட டைரக்டா வரலாம், வந்து நாங்களே உங்களை அவங்க கூட்டிட்டு போவோம். ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மிக்க நன்றி.